எனக்கு ஒன்னே ஒன்று தான். ஜனாமா நல்லா இருக்கக்கூடாது. அவங்க சந்தோஷம் நிம்மதி மொத்தமும் போகணும். இனி ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக தூங்கவே கூடாது. அதுக்காக தான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு துட்டிக்கிறான். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு. பிரபு, டேய், நீ என்ன இவ்வளவு மோசமானவனா? ஜனமா ஃபேமிலி அழிக்கிறதுக்கு தான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தியா நீ? திருட்டு ராஸ்கல், உங்க அப்பனையே மிஞ்சிட்டியாடா. சரியான கிரிமினல்டா நீ. உன்னைய நல்லவேன்னு நம்பி உனக்கு பொண்ணு கொடுக்கறாங்க பாரு. நிறுத்துறேன், இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்துறேன், போறேன். ஜனாமா, சிபி சார், தமிழ் இவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு நீ யாருன்றத பணம் போட்டு காட்டுறேன், பாருடா. சார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இது என்னோட பர்சனல் மோட்டிவ். அதுக்காக நான் பழி வாங்குறேன். இப்போ நான் பேசுறது நீ கேட்டதே தப்பு. இப்போ நீ கேட்டதை சொல்ல போறேன்னு சொன்னல, அது அதை விட பெரிய தப்பு. உனக்கு என்ன பணம் ஏதாவது வேணுமா? வாங்கிக்க. யாருக்கடா வேணும் உன் பணம்? நான் ஜனமா கிட்ட 40 வருஷமா வேலை செய்யறேன். இந்த கம்பெனிக்கு நான் வரும்போது நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு வீடு, குடும்பம், குழந்தைன்னு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஜனாமா கொடுத்தது. அவங்க குடும்பத்தை அழிக்க திட்டம் போடுற ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லாம இருப்பேனா? அது பாவம்ல. இப்பவே சொல்றேன். சார் சார் சார், என்னடா மன்னிப்பு கேட்க போறியா? நீ எல்லாம் திருந்துற ஆள் கிடையாதுடா. இந்த கல்யாணம் நடக்காது, நான் நிறுத்துறேன். அதுக்கு நீ இருக்கணும்ல. ஆ, தமிழ் மருதாணி வைக்க போறாங்க, வாங்க. அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க போங்க. ஜானு, என்ன ஜானு, எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்றா? தமிழ், உன் தங்கச்சிக்கு தாங்க சடங்கு நடக்குது. இப்படி ஒதுங்கி நின்னா அவ என்ன நினைப்பா? சிபி, நீ போ, அவ வருவா. ஓகே ஜானு. பாப்பா, சிபி, ஆப்பா, அம்மாவும் தமிழ் எங்க? உள்ள இருக்காங்கப்பா, இப்ப வந்துருவாங்க. தமிழ், நீ வா. இல்ல ஜனாமா, எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்ல. தமிழ், நம்ம போட்ட கணக்குப்படி வர்ஷினிக்கும் சேதுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படிதான் நடக்கணும். அத மனசுல நினைச்சுட்டு நாம கூட நின்னு இந்த சடங்கெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஜனாமா, எனக்கு கொஞ்சம். தமிழ், நாம ஜெயிக்க போறத நாமளே நம்பலனா மனசு பலவீனமாயிடும். நீ வா. நடக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் இருக்க கூடாது, நல்லா நடக்கணும். குட், கம். என்ன, ரெடியா? ரெடியா இருக்குதா? உட்காருங்க. அம்மா, மருதாணி சடங்கு ஆரம்பிக்கலாமா? மாப்பிள்ள, மருதாணி வச்சு விடுங்க. சரிங்க, நீங்க எடுத்துங்க. நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. நீயும் தமிழ் சேர்ந்து புது லைஃபா உருவாக்குறீங்க. ரொம்ப வருஷம்லாம் காக்க வைக்காத. காதல் பட்டாசு மாதிரி நமத்து போயிடும். இதெல்லாம் கல்யாணமே ஆகாத நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பார்த்து நடந்துக்க. என்ன மூஞ்சி தொங்கி போயிருச்சு? ஹாப்பியாரு. ஊருக்குள்ள அட்வைஸ் பண்றோம், நமக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேது. கேடி சொல்றதும் கரெக்ட் தான். சம்யுக்தாக்கும் நமக்கும் எந்த சடங்குமே நடக்கல.
தமிழ் கூட தான் எல்லாமே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எண்ணெய் வைக்கிற சடங்கு கூட தமிழ் கூட தான் நடந்துச்சு. ஸோ இந்த யூனிவர்ஸ் என்னையும் தமிழையும் சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணியிருக்குல்ல. நான் தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன்ல. சிபி, இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள அது நம்ம பழக்கம் இல்லையே. முதல்ல மறுவீடு, அப்புறம் விருந்தெல்லாம் முடிக்கணும்ல. அதுக்கப்புறம் தானே மத்த எல்லாம் பார்க்க முடியும். இல்லை மாமா, நானும் இந்த வீட்டுக்கு பல தடவை வந்துட்டேன். நானும் இந்த வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு நேரம் கூட சாப்பிடல. என் அம்மாவும் அது ஒரு குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ம், இப்படி எல்லாரும் அமைதியா பேசிட்டு இருந்தா எப்படி? கல்யாண வீடு ஆட்டம் பாட்டம்னு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இப்பதானே மருதாணி வைக்கும் போது டான்ஸ் ஆடணும். ஏன் மறுபடியும் ஆடக்கூடாதா என்ன? அப்படி ஏதாவது இருக்கா என்ன? இருங்க, நான் பாட்டு போடுறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் குறிஞ்சிநாதன் கைது. அவரது நிறுவனங்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அமலாக்கத்துறை சோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறிஞ்சிநாதன் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் குறிஞ்சிநாதன் கைது. இவர் எதுக்கு அரெஸ்ட் ஆனாரு? அத்தை, இவன் என்ன நல்லவனா? சரியான அயோக்கிய. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட நோக்கமே. ஆனா தரமான பொருளை கொடுக்கணும்னு யோசிக்கவே மாட்டான்.